சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டு ஸ்கேல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லென்த் ஸ்கேலு இல்லாட்டினா ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது நேர் அளவுகோல் அப்படி சொல்லலாம். அது ஒரே நேராக இருக்கக்கூடியது. அது எந்தெந்த ப்ளவுஸ்ல இருந்து எல்லா இடத்துக்குமே அதை பயன்படுத்தக்கூடியது. ஆனால் பெண்டு ஸ்கேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம வந்து சுடிதாரில் பயன்படுத்துவோம். கவுனு இதெல்லாம் தைக்கும் போது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ குட்டீஸுங்களுக்கு ஷர்ட்டு யூனிஃபார்ம் இதெல்லாம் தைக்கும்போது ஷர்ட் மாடல் தைக்கும்போது எல்லாமே பெண்ட் ஸ்கேல் வந்து கம்பல்சரி நமக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த டூலை பற்றி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெண்ட் ஸ்கேலை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நேர் கோடு போடுறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வந்து லாங் ஸ்கேல் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 2 அடி நீளத்துக்கு அந்த ஸ்கேல் இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பெண்ட் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் சுடிதார் தைக்க போகும்போது தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். அதனால முன்கூட்டியே வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சுடிதார் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட அதில் இருந்து நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் பெண்டு எந்த இடத்துல அந்த பேண்ட் தைக்கும் போது அந்த கருவு அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ற எல்லா இடத்துலையுமே அந்த பெண்ட் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுடிதாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கோடு போடுறதுக்கு எல்லாமே அது கரெக்டாக தான் இருக்கும். அது இல்லைனாலுமே எப்படி போடுறது அப்படிங்கிறத சார் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவுகள்லாம் வச்சுட்டு அந்த ஊசி குத்து, அதாவது பெரிய சைஸ் ஊசி நீங்க பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில். அந்த ஊசி மார்க்கிங் வந்து நம்ம போட்டுட்டு அந்த சாக்லேயே கூட நீங்க அந்த மார்க்கிங்லயே அப்படியே கரெக்டா பெண்ட் எப்படி வரையலாம் அப்படிங்கிற ஈஸி மெத்தடுமே சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கேல் மட்டுமே பயன்படுத்தி தான் நம்ம பண்ணணும்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கையில வரையறதுக்குமே அவங்க எவ்வளவு ஈஸியான மெத்தட்லாம் இருக்கோ அது எல்லாமே மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு அது சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கேல் அவசியமான ஒரு விஷயம். உங்களால முடிஞ்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தாலையுமே அந்த ஸ்கேல் வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது இல்லாம இப்ப கத்துக்க போகும்போது அது தேவையா தேவையில்லைங்கிறத அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்படி ஒரு பொருள், இப்படி ஒரு ஸ்கேல் இருக்கு, பெண்ட் ஸ்கேல் இருக்கு, இது வந்து இந்த இடத்துல பயன்படுத்த போறது, அதை வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நீங்க முடிவு பண்றதுக்காக தான் ஒவ்வொரு பொருளை பத்தியுமே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கலாமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பெண்ட் ஸ்கேலை எப்படி எல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூல் என்ன அப்படின்னா ஒரு பெண்ட் ஸ்கேல். இந்த பெண்ட் ஸ்கேல் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பெண்ட் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய பர்பஸ் இருக்கு. ஏன்னா இதை வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த லைன்ஸ் வந்து நல்லா நீட்டா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஷேப் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்கினுடைய ஷேப்பு. இப்போ ஒரு ஏ லைன் தைக்கிறீங்க அப்படின்னா அது சைட்ல வந்து ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா போடுறது ஒரு மாடல் இருக்கு. இது இப்படியே வச்சு இந்த ஷேப் மட்டும் கரெக்டா பெண்ட் பண்ணி, அதாவது ஸ்டார்டிங்க்கு ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம், எண்டில் ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்போம். அந்த ரெண்டுக்குமே இதை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் கொடுத்தீங்க அப்படின்னா சைடு வந்து ஷேப் வந்து நமக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி சுடிதாருக்கு வந்து ஆம்ஹோல் டு வெயிஸ்ட் ரவுண்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த அவுட்டர் லைன் வந்து, அதாவது எப்பவுமே நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம்னா கம்பல்சரி அண்டர் ஆர்ம் கிட்டையும் வேஸ்ட் கிட்டையும் சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெண்டு, அதாவது இப்ப ரெடிமேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் டு வெயிஸ்ட் ஸ்லிட் வரைக்கும் ஒரே கர்வ் தான் இருக்கும். அந்த மாதிரி கர்வ் போடுறதுக்கு இந்த பெண்டு ஸ்கேல் தான் நமக்கு யூஸ் ஆகும். அது ஆம்லைன்ல இருந்து நம்ம கட்டு வரைக்கும் வச்சு கரெக்டா அந்த ஷேப் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா அழகா கிடைக்கும். அதே மாதிரி பேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் பேண்டா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் பேண்ட் அப்படிங்கும் போது நம்ம அந்த கீழே பாட்டம்ல இருந்து கீழே கொடுக்கறது கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட் வந்து அதுக்கப்புறம் பெண்டா போகும். அதுக்கும் இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே பட்டியாலா பேண்ட் அப்படிங்கும் போது இதை அப்படியே டேர்ன் பண்ணிட்டு உள்பக்கமா வளைவு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கும் இது கரெக்டா இருக்கும். சுடிதாருக்குமே கரெக்டான ஷேப் நம்ம கொடுக்கணும்னா ஸ்லிட்ல இருந்து கீழே எட்ஜ் டவர் வரைக்கும் இதை லைட்டா ஒரு பெண்டோட கொடுத்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து நீட்டா இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான வளைவுகள் நம்ம வரைகிற இடத்துல இந்த பெண்ட் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கெங்க அப்படின்னா ஆம்ஹோல், சுடிதார்ல ஆம்ஹோல் டு ஸ்லிட் வரைக்கும் அல்லது ஆம்ஹோல் டு வெயிஸ்ட் வரைக்கும் ஒரு வளைவு நம்ம கொடுக்கணும். இந்த வளைவு உள்பக்கமான வளைவா இருந்தாலும் சரி, வெளிப்பக்கமான வளைவா இருந்தாலும் சரி, அதாவது பஸ்ட் சைஸை பொறுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். பஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு வெளிப்பக்கமா வச்சு ஒரு வளைவு கொடுப்போம், நார்மல் பஸ்டா இருக்கிறவங்களுக்கு உள்பக்கமா வச்சு ஒரு பெண்டு கொடுப்போம்.
அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு லாங் கவுன் தைக்கும் போது அந்த வெயிஸ்ட்ல இருந்து கீழே எட்ஜ் வரைக்கும் டவர் வரைக்கும் ஒரு ஷேப் நம்ம கொடுப்போம். இது உள்பக்கமான ரவுண்டு கொடுப்போம். அதுவே சுடிதார்ல வந்து அவுட்டர்ல வந்து லைன் கொடுப்போம். பேண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, சாதா பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு, எந்த ஒரு பேண்ட்டா இருந்தாலுமே நம்ம கிராச் லைன் எட்ஜில் இருந்து நம்ம கால் சுற்றளவு வரைக்கும் இந்த ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அந்த லைன் வந்து ப்ராப்பராகவும் நீட்டாகவும் நமக்கு வரும். அதனால பெண்டு ஸ்கேல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால இதையுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். பெண்டு ஸ்கேல் என்ன அப்படிங்கறத பத்தி ஓரளவுக்கு அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஓரளா தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மார்க்கிங் மற்றது எல்லாமே போகும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விளக்கங்கள் தெரியும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருளை காமிச்சு சொல்லும்போது ஓரளவுக்கு தான் புரியும். அதை ஒரு இடத்துல மார்க் பண்ணும்போது அதை வச்சு வரையும் போது தான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஏன்னா நம்ம ஒரு தியரியா படிக்கிறதுக்கும் ஒரு எழுத்து மூலியமா ஆடியோவா நீங்க கேட்கறதுக்கும் ஒரு பொருளை வச்சு வரைஞ்சி பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால இப்ப இது நம்ம ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பயன்படுத்தும் போது அது எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத அதை பயன்படுத்தும் போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால இது வரைக்கும் கவனிச்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு இது மேல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கிற வீடியோஸ்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லா கமெண்ட் பாக்ஸ்லயுமே போட்டிருக்கிற எல்லா கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சரியான பதில வந்து நாங்க ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில தான் இப்போ இந்த இதே வகுப்பே ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் மூலியமா கத்துக்க முடியாதவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த தொடர். அதனால இதை நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணி நீங்க அதுல கத்துக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி அதை கத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பணத்தை கட்டி கத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நீங்க அதை வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ்லயே நீங்க போய் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். கத்துக்கும் போதும் அந்த வீடியோ பார்க்கும் போதுமே நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை எல்லாமே நோட் பண்றதுல இருந்து அது பொருள் என்னென்னங்கிறதுல இருந்து எல்லாமே கவனமா கவனிச்சுக்குவாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சேனலுக்கு நீங்க எது பார்த்தீங்கன்னாலுமே அவங்க சொல்லக்கூடிய அத்தனை ஒரு நுணுக்கங்களும் உங்களுக்கு ஈஸியா புரியும். உங்களுக்கு லாங்குவேஜே தேவை இருக்காது. ஒரு வீடியோவை மியூசிக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாம எம்டியா நீங்க பார்த்தீங்கன்னா கூட அவங்க எதனால இதை அப்படி மார்க் பண்ணியிருக்காங்க, எதனால இப்படி கட் பண்றாங்க, இவ்வளவு ஈஸியா எப்படி கட் பண்றாங்கங்கிறத கண்ணுல பார்க்கும் போதே உங்களுக்கு புரியிற அளவுக்கு இதுல நீங்க நம்மளோட சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே போதும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு 1008 வீடியோக்கு வெளியில நிறைய சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இப்ப நீங்க அந்த சேனலை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஒன்னா அங்க 2 இன்ச்சு விடுங்கிறாங்க, இங்க 1/2 இன்ச்சு விடுங்க, இதுல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க, கால்குலேஷன் ஒரு 4ஆ பிரிச்சுக்கோங்க, 3ஆ பிரிச்சுக்கோங்கம்பாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஆனா நம்ம சேனல்ல இப்ப போட்டுட்டு இருக்கிறத நீங்க தொடர்ச்சியா பொறுமையா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியா கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க இண்டிவிஜுவலா ஒரு பிளவுஸ் தைக்கிற அளவுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நீங்க எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். உங்களால ஈஸியா அதை கத்துக்கவும் முடியும். அடுத்த வீடியோல ட்ரிம்மர், அதாவது பெருசா நம்ம ஒரு 11 இன்ச்சுக்கு கத்திரிக்கோல் வாங்க சொல்லியிருப்போம் ஏற்கனவே. ஆனா இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா ஒரு கை நீளத்துக்குள்ளேயே அடங்கக்கூடிய அளவுக்கு சின்னதா தான் இருக்கும். ஒரு கைக்குள்ள அடக்கிடலாம். ஒரு நெயில் கட்டரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட நெயில் கட்டர் வெயிட்டை விட இது கம்மியா தான் இருக்கும். அவ்வளோ ட்ரிம்மர் தான் இது. இதுல மிஷின்ல நம்ம வந்து அதிகமா துணியை வந்து டைரக்டா வெட்டி பண்ற அளவுக்கு இதுல பண்ண முடியாது. ஆனா ஒரு இன்ச்சு நீளத்துக்குள்ள அது கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு இன்ச்சு லெவலுக்கு தான். இப்ப கத்திரிக்கோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 4 இன்ச்சுல இருந்து 6 இன்ச்சு வரைக்கும் ஓபன் பண்ணி துணியை கட் பண்ற அளவுக்கு இருக்கும். இந்த ட்ரிம்மர் பாத்தீங்கன்னா சும்மா கையில வச்சுட்டு ஒரு இன்ச்சுக்குள்ள லென்த்துக்குள்ள இருக்கிறத நம்ம கட் பண்றது ஈஸியா இருக்கும். பெரும்பாலும் நூல் கட் பண்றதுக்கு இது நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இது நிறைய இடங்கள்ல வெவ்வேறு இடத்துல இது வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துறாங்க. இதை நாம டெய்லரிங்ல பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசுறு கட் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நூல் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தைச்சிட்டு இருக்கும்போது அந்த கொஞ்சோண்டு வர இடத்துல அது கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹெம்மிங் ஊக்கு இதெல்லாம் பண்ணும்போது அதை அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன தையல் ஏதாவது பிரிக்கும் போது பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது உள்ள விட்டு சின்னதா கட் பண்ணி அதை ஓபன் பண்ணி எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேரீல முடி போடும்போது பாத்தீங்கன்னா அந்த சின்னதா துணியை மட்டும் ரொம்ப மற்ற இடத்த எதுவும் டேமேஜ் பண்ணாம அந்த கத்திரிக்கோல் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது கையிலேயே மாற்ற டைப்பும் இருக்குது.
சைடில் கயிறு கட்டி தொங்க விடுற அளவுக்கும் இருக்கும். இது ரொம்ப எளிமையாக இருக்கும் பயன்படுத்துறது. தொலைஞ்சு போகாத அளவுக்கோ, எடுக்க பிடிக்கும் போது நம்ம வேற எந்த துணியும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ கத்திரிக்கோல் மற்றதெல்லாம் மிஷினில் வைக்கும் போதோ செய்யும் போதோ எடுக்கும் போது கொஞ்சம் கை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா கூட அந்த எட்ஜில் ஏதாவது பட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு துணியை கட் பண்ணிடும். ஆனால் இந்த ட்ரிம்மர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எளிமையாக சீக்கிரம் கட் ஆகாது, கட் பண்ண முடியாது. அதனால அதை பற்றி தான் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.